ஹலோ யூவர்ஸ். ஒரு யானையை சுட்டுக் கொல்ல உத்தரவிட்ட கேரள அரசு. கேரளாவில் இருந்து தப்பிச்ச அந்த யானை தமிழ்நாட்டு காட்டுக்குள்ள ஏன் வரணும்? என்னதான் நடந்துச்சா அந்த யானைக்கு? அப்படி கேரள அரசு உத்தரவிட என்ன காரணம்? மக்னா யானை ஊரே பார்த்து நடுங்குச்சான். எதற்காக, எதனால பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்னா யானை கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில 20க்கும் மேற்பட்ட யானைகள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல பிறந்திருக்கு. இந்த மக்னா யானையுடைய பிறப்பிலேயே சோகம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவனுக்கு பிறப்பிலேயே மரபணு குறைபாடு இருந்திருக்கு. இதனால இவனுக்கு தந்தங்கள் வளரவே இல்லையாம். அதனாலேயே ரொம்பவே வலிமையற்ற ஆண் யானையா மற்ற யானைகள் கண்ணுக்கு இவன் தெரிஞ்சிருக்கான். இந்த மக்னா யானை பாத்தீங்கன்னா தன்னுடைய இளமை பருவத்துல ஒரு பெண் யானைக்காக ஒரு கொம்பன் யானை கூட சண்டை போட்டிருக்கு. அந்த சண்டையில கொம்பன் யானையுடைய தந்தங்களால இந்த மக்னா யானைக்கு பல காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, எந்த யானை கூட்டமுமே இந்த மக்னா யானைக்கு இடம் கொடுக்கலையாம். எந்த யானை கூட்டமுமே இவனை சேர்த்துக்காதனால தனியாவே தான் வலம் வந்திருக்கான் மக்னா. சில யானை கூட்டங்கள்ல இருந்து துரத்தி கூட அடிக்கப்பட்டிருக்கானா இவன். ஒரு நாள் இப்படி தனிமரமா உணவு தேடி சுத்திக்கிட்டு இருந்தப்போதான் மக்னா யானையுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு விஷயத்த பாக்குறான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு பிடிச்ச மாதிரியான உணவு வகைகள் அந்த இடத்துல இருக்கிறத அவன் பாக்குறான். சோ அவன் அந்த இடத்துக்கு போக முடிவு பண்றான். ஆனா அவன் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அது தனக்கான காட்டுப்பகுதி, தன்னுடைய உணவு அப்படின்னு நினைச்சு அவன் அங்க போக, அந்த இடமும் ஒரு டீ எஸ்டேட். மக்னா அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க இரவு நேர பாதுகாப்பு பணியில இருந்த ஒரு மனிதன் யானை மேல தன்னுடைய துப்பாக்கியால குண்டுகளை பாய்ச்சி தள்ளுறான். அந்த மனிதன் சுட்டது என்னமோ பால்ரஸ் குண்டுகளால தான். அந்த இடத்துல என்ன நடக்குது, தனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கூட மக்னாவுக்கு புரியல. உடனே அந்த இடத்துல இருந்து கடுமையான காயத்தோடையும் வலியோடையும் பயத்தோடையும் காட்டுக்குள்ள திரும்பி ஓடி போறான் மக்னா. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வெவ்வேறு மனிதர்களால பலவிதமான தாக்குதல்களுக்கு தள்ளப்படுறான் மக்னா. பல துப்பாக்கி குண்டுகள் மூலமாகவும் நெருப்பாலையும் அவனை பயமுறுத்தி உடல் முழுக்க காயப்படுத்தி கொடூரமா தாக்கி இருக்காங்க பல மனிதர்கள் மக்னா யானைய. சின்ன வயசுல தன்னுடைய பாட்டி உணவு தேட கத்துக் கொடுத்த பாதையெல்லாம் ஞாபகம் வச்சு தங்களுடைய சுதந்திரமான காடுதானி இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் போன இடமெல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்டேட் ஆகவும் தோட்டமாகவும் தங்கும் விடுதிகளாகவும் மாறி இருந்திருக்கு. இதை பார்த்த மக்னா யானைக்கு எதுவுமே சரிவர புலப்படல. இதெல்லாம் சேர்ந்து மக்னா யானையை ஒரு கட்டத்துல ராட்சசனா மாத்துது. அதுக்கப்புறம் மக்னா யானையுடைய தாக்குதலையும் ஆக்ரோஷத்தையும் மட்டும்தான் மக்கள் பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட கேரளாவுல 18க்கும் அதிகமானவங்க மக்னா யானையுடைய தாக்குதல்ல இறந்து போயிருக்காங்க. இதனால என்ன பண்றாங்க கேரள அரசாங்கம், உடனடியா மக்னா யானைய மயக்க ஊசி போட்டாவது பிடிச்சிடணும் அப்படின்னு உத்தரவிடுறாங்க. ஆனா மக்னா யானையோ கேரள அரசாங்கத்துக்கும் சரி தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் சரி சுத்தமா தலை வணங்கவே இல்லையா. கேரளா மற்றும் தமிழ்நாட்டு வனப்பகுதிகள்ல ரொம்பவே சுதந்திரமா சுத்தி திரிஞ்சிருக்கான் மக்னா. இது மட்டும் இல்ல, இதனால கேரள அரசாங்கத்தால மக்னாவை நெருங்க கூட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. பொதுவா கொம்பன் யானைகள் பாத்தீங்கன்னா மனிதர்கள் வாழ்ற இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நெருப்பு காட்டி அதனை பயமுறுத்தி திருப்பி அனுப்புவாங்க மனிதர்கள். ஆனா பாருங்க, மக்னா யானைய இந்த எந்த விதமான வழியிலையுமே மனிதர்களால பயன்படுத்த முடியல, நெருங்க முடியல. ஏன் அப்படின்னா மக்னாவுக்கு நெருப்பை பார்த்தோ, பட்டாசு சத்தத்தை கேட்டோ, துப்பாக்கி குண்டுகளை பார்த்தோ கூட பயம் இல்லாம போயிடுச்சான். இதுக்கப்புறம் மக்னா யானையை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவனுடைய தாக்குதல்கள் அதிகமாகிருச்சு. வயல்ல இரவு நேர பாதுகாப்பு பணியில இருந்தவங்க தான் மக்னா யானையுடைய தாக்குதலுக்கு அதிகமா சேதமானவங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேற வழியே இல்லாம மக்னா யானையை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா கேரள அரசாங்கம் உடனடியா மக்னாவை பிடிங்க, இல்ல வேற வழியே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மக்னாவை சுட்டாவது கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாங்க வனத்துறைக்கு. ஆனா பாருங்க, கேரள அரசாங்கம் மக்னாவை தேடி காட்டுக்குள்ள கால் வச்ச அடுத்த நிமிஷம் அவன் என்னமோ தமிழ்நாட்டு வனப்பகுதிக்குள்ள வந்துட்டானா. என்னதான் ஊரு மாதிரி வந்தாலும் மனிதர்கள் மேல இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமா தமிழ்நாட்டிலையும் தொடர்ச்சியா தாக்குதல்களை நடத்தியிருக்கான் மக்னா. இவன் நடத்தின இந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா ஒரே ராத்திரியில 3 பேர் இறந்து போயிருக்காங்க. இதனால தமிழ்நாட்டு அரசும் மக்னாவை பிடிக்க பயங்கரமா முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்ப கூட மக்னா சிக்கவே இல்லையாம். தமிழ்நாட்டு வனத்துறை இறுதியா ஒரு முடிவுக்கு வராங்க. 7 கும்கி யானைகளை பயன்படுத்தி மக்னாவை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க. இது வரைக்கும் இல்லாத வகையில இப்படி முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா முடிவெடுக்கிறாங்க. அதாவது முத்துமலை, சுப்பிரமணி, அண்ணா, சுஜய், வசீம், கலீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கும்கி யானைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா மக்னா இந்த 7 யானையையும் பார்த்து கொஞ்சம் கூட அசரவே இல்லையாம். இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. மக்னாவை பார்த்த அந்த 7 கும்கி யானையும் பதட்டத்துல ரொம்பவே பயந்து போயிடுச்சுங்களாம். அப்ப யோசிச்சு பாருங்க மக்னா யானை எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருந்திருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா ஒரு பிளான் போடுறாங்க தமிழக வனத்துறை. பலாப்பழங்களை வழியில கொட்டிடலாம், அத மக்னா யானை வந்து சாப்பிடும்போது அதனுடைய பின்னாடி இருந்து மயக்க ஊசி போட்டு அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க. பலாப்பழங்கள் அப்படிங்கிறது யானைக்கு ரொம்பவே பிடிச்சமான உணவு. சோ கண்டிப்பா மக்னா அதுக்கு மயங்குவான் அப்படின்னு வனத்துறை எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா அங்க நடந்ததோ வேறு ஒண்ணு. மக்னாக்கு பாத்தீங்கன்னா பலாப்பழங்களை பார்த்த உடனே ஆக்ரோஷம் வந்து அதை எட்டி உதைச்சு தூக்கி வீசி கலவரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். கோபத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கர ஆக்ரோஷமா நடந்திருக்கான் மக்னா.
இத சுத்தமா எதிர்பார்க்காத வனத்துறை என்ன பண்றாங்க, மிரண்டு போயிடுறாங்களாம். ஆனா என்னவோ ஒரு வழியா ரொம்பவே கஷ்டப்பட்டு மயக்க மருந்து செலுத்தி மக்னாவை இறுதியா தங்களோட பிடிச்சிட்டு போயிடுறாங்க. யானைகள் முகாமுக்கு கொண்டு வந்த மக்னா யானையை பார்த்த மருத்துவர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்களாம். ஏன் அப்படின்னா அதனுடைய உடம்புல பல இடங்கள்ல துப்பாக்கியால சுட்ட காயங்களும், பட்டாசுகளால சேதமடைஞ்ச தசைகளும், பல இடங்கள்ல சீல் பிடித்து சலம் வச்சிருக்கிறத பார்க்கும்போது அவங்க கண்ணிலேயே கண்ணீர் வந்துச்சாம். அதிர்ந்து போய் நின்னாங்களாம் அத்தனை பேரும். மக்னாவுடைய உடல்ல பாத்தீங்கன்னா தாடையில இருந்து அதனுடைய உடல் முழுக்க 20க்கும் அதிகமான பால்ரஸ் குண்டுகளை எடுத்து சிகிச்சை அளிச்சிருக்காங்க மருத்துவர்கள். அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அடிபட்டு இருந்திருக்கும் அந்த யானைக்கு. அதுக்கப்புறமும் கூட ஆக்ரோஷமா தான் இருந்திருக்கான் மக்னா. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்ச அந்த சிகிச்சையின் காரணமாகவும் அன்பின் காரணமாகவும் மக்னா மாற ஆரம்பிச்சிருக்கான். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எல்லார்கிட்டயும் அன்போடையும் அமைதியாகவும் நடந்துக்கிட்டானா மக்னா. இந்த மனுஷங்க நம்மள ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, நமக்கு உணவு கொடுக்குறாங்க, சிகிச்சை அளிக்கிறாங்க, நம்மள ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட மக்னா அதுக்கப்புறம் ரொம்பவே வித்தியாசமா மாறிட்டானா. கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி அவனுடைய இயல்பை மறந்துட்டு ரொம்பவே குதூகலமா குதிச்சு விளையாடுற அளவுக்கு முகாம்ல இருந்தானா. வெளியே இருந்து யாராவது முகாமுக்கு வந்து அவனோட போட்டோ எடுத்துக்கிட்டா கூட குழந்தை மாதிரி போஸ் கொடுத்து விளையாட்டா நிக்கிற அளவுக்கு ரொம்பவே மாறி போயிருக்கான் மக்னா. அதுக்கப்புறம் தனக்கு போதுமான அன்பு கிடைச்சிடுச்சு அப்படின்னு நினைச்சானோ என்னவோ தன்னுடைய 58வது வயசுல 2023ஆம் ஆண்டு உயிர் பிரிந்தான் மக்னா. இந்த உலகத்துல எந்த மனிதனுமே தன்னை தாக்க முடியாத இடத்துல எந்தவித தொல்லையுமே இல்லாம நிம்மதியாக நிரந்தர துயில் கொள்கிறது மக்னா யானை. சோ கைஸ், இந்த வீடியோல மக்னா யானையை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம ஹவுசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.